ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரூட் ஜோன் 1. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கான சரியான அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியலை. பட் நான் சேனலை வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி அது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் செட்டிங்ஸ். இந்த சேனல் செட்டிங்ஸில் வந்துட்டு முதல்ல பேசிக் இன்ஃபோ, அதில் கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கொடுத்துக்கலாம். நம்ம இருக்கிறது இந்தியா, ஸோ இந்தியா அப்படின்னு கொடுத்துக்குறோம். அதுக்கு அடுத்தது உங்கள் சேனல் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ், நீங்கள் என்ன ரிலேட்டடாக வீடியோஸ் போட போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங் இருக்கும். அட்வான்ஸ்டு செட்டிங்கில் do you want to set your channel as made for kids? கிட்ஸுக்காக நீங்கள் செட் பண்ணுறீங்களா இல்லை அடல்ட்டுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அடல்ட்டுக்கான ஒரு சேனல் தான் ரன் பண்ணுறது. ஸோ கிட்ஸுக்கான சேனல்னால் முதல்ல எஸ் அப்படி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது அடல்ட்டுக்கான சேனல்னால் நோ செட், அது வந்து ரெண்டாவது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெண்டுமே மிக்சடாக போடுறீங்கன்னா ஒரு வீடியோவுக்குமே நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கிறேன் இந்த செட்டிங்கை அப்படின்ற மாதிரி மூணாவது ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃப்யூச்சர், அது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்டர்மீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அது வந்துட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இன்னொரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா phone verification step 1 of 2. If you choose to verify your phone number, you'll get access to additional features on YouTube. So additional features எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க. Your channel about page will show that you verify by phone. ஸோ சேனலில் வந்துட்டு ஃபோன் வெரிஃபை பண்ணியாச்சு அப்படிங்கிற அந்த சிம்பிள் காட்டும் அப்படின்றாங்க. This help us make sure you are a real YouTube creator, not a robot. ஸோ நம்ம வந்துட்டு ரோபோட் இல்லை, இந்த சேனலை ரன் பண்ணுறது ரோபோட் இல்லை, நிஜமான ஒரு க்ரியேட்டர் தான் அப்படிங்கிறத வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போல். அடுத்து வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா அது வெரிஃபிகேஷன் கோடு வரும். அது டெக்ஸ்ட்டில் வரணுமா இல்லை கால் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இது செலக்ட் யுவர் கண்ட்ரி, அது வந்துட்டு கண்ட்ரியில் கொடுத்துக்கலாம். அடுத்து வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. உங்கள் சேனலுக்கு எந்த ஃபோன் நம்பரை உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ உங்களோட அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த வெரிஃபிகேஷனை போட்டுட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பண்ண உடனே ஃபோன் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. யூ கேன் க்ளோஸ் த விண்டோ அண்ட் கோ பேக் டு யூடியூப். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதும் இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன், ஆனால் வேலிட் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியோஸ் போட அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ எக்ஸ்பேண்ட் யுவர் ரீச் ஆன் யூடியூப் அண்டு ஸோ இது கொடுக்குறது மூலியமாக தான் நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம வேறு லிங்க் கொடுப்போம்ல, அந்த லிங்க்லாம் வந்து கொடுக்க முடியும். அடுத்து லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரியேட் மோர் லைவ் ஸ்ட்ரீம் டெய்லி, கிரியேட் மோர் ஷார்ட்ஸ் டெய்லி டெஸ்டிங். ஸோ இதுக்கு வந்துட்டு வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலிட் ஐடி ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, உங்களோட பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ ஏதாவது கொடுத்து வந்துட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோடு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோக்கு டைட்டில் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீடியோ கொடுக்க வேண்டிய டிஸ்கிரிப்ஷன்லாம் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். விசிபிலிட்டி அது வந்துட்டு எப்போவுமே அன்லிஸ்டடில் வச்சுக்கலாம். அன்லிஸ்டடில் வச்சுட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம் இல்லையா, அதனால். ஸோ அடுத்து
இங்கே டேக்ஸ் நம்ம அந்த போடுற வீடியோக்கு வந்து என்னென்ன டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுமோ அது டிஃபால்ட்டாக வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வாட்டி நம்ம அதை போக வேண்டியதில்லை. அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் அட்வான்ஸ் செட்டிங் பார்த்தோம்னா ஸோ நம்ம வீடியோ போடுற அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி எதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா எல்லா லாங்குவேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் தமிழ் தான் போட போகிறேன், அதனால் தமிழ் செட் பண்ணிக்கிறேன். டைட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அது வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்டேன். அடுத்து கமெண்ட் வந்து உங்கள் வீடியோவுக்கு கமெண்ட் வந்து வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதில் அந்த வர்ற கமெண்ட்டோட இது வந்துட்டு நீங்கள் ரெசிப்ட் பண்ணிக்கலாம். எல்லா கமெண்ட்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணுமா, இல்லை இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் வந்ததுன்னா அதை வந்துட்டு ஹைட் பண்ணணுமா, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்து பேசிக் அப்படிங்கிறது நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.